அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சொந்தங்களே, இன்று சஹாபாக்கள் வரலாறில் சுஃபைர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாற்றில் நபிக்காக வாழை எடுத்த இளைஞன் அந்த சம்பவத்தை தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதன் உண்மையாக நேசித்தோன்னா அவருக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருப்போம். அந்த அன்பை உலகத்துக்கே காட்டிய ஒரு இளைஞர் இருக்கிறாங்க. அவங்க தான் அஸ்ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க மக்கா அந்த நகரம் பார்த்தோன்னா அன்றைக்கு பயத்தால் நிரம்பி இருந்துச்சு. முஸ்லீம்கள் ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டிருந்தாங்க, துன்புறுத்தப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய இதயத்தில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் இருக்கிறாங்க. அவங்க தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் மக்கா தெருவில் திடீர்னு ஒரு செய்தி பெற ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னா முகமதை கொன்று விட்டார்கள். அந்த வார்த்தை காற்றை விட வேகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. மக்கள் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க, சிலர் பயத்தில் இருக்கிறாங்க, சிலர் மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஆனால் ஒரு இளைஞன் மட்டும் கோபத்தில் நடுங்கினான். அவன் தான் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த செய்தியை கேட்டதும் அவர் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. வீட்டுக்குள்ளே ஓடினார், ஒரு வாளை எடுத்தார். அவருடைய கண்களில் ஒரே ஒரு உணர்வு மட்டும் தான் இருந்துச்சு, நபியை யார் காயப்படுத்தியிருந்தாலும் நான் அவர்களை விடமாட்டேன் என்று. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை எடுத்துக்கொண்டு மக்கா தெருவில் ஓடினாங்க. மணல் பறந்தது, மக்கள் வழிவிட்டாங்க. அந்த இளைஞன் மரணத்தை கூட நினைக்கவில்லை. ஏன்னா அவருடைய இதயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த காதல் பயத்தை விட பெரியது. ஆனால் அந்த நேரத்தில் திடீரென்னு அவருக்கு முன்னால் ஒருவர் நின்றார். அவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்போடு கேட்குறாங்க, சுஃபைர் இந்த வாள் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இளைஞன் மூச்சு வாங்கி கொண்டே கண்ணீர் கண்களுடன் என்ன சொல்கிறாங்க, யா ரசூல்லா உங்களை கொன்று விட்டார்கள் என்று கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இது சாதாரண அன்பா? இல்லை, இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு சஹாபி வைத்திருந்த உயிர் காதல். நாம் இன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை கேட்டாலே ஸலவாத் சொல்லக்கூட மறக்கிறோம். ஆனால் அவங்க நபிக்காக உயிரை விட கூட தயாராக இருந்தாங்க. அந்த நாளுக்கு பிறகு தான் சுஃபைர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண மனிதராக இல்லை, இஸ்லாத்தின் வீர சிங்கமாக மாறினாங்க. இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் படிவீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் உஹது போரில் முஸ்லீம்கள் ஓடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடலால் மறைத்து காப்பாற்றிய சுஃபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரத்தை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.